நான் தான் பேட்மேன். நைட் ஆனால் தூங்க மாட்டேன், விடிய காத்தால தான் தூங்குவேன். சரி, டைம் விடிய காத்தால் 3 ஆயிடுச்சு போல, போய் தூங்குவோம். மாரியம்மா 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 திருசோலியம்மா. ஹலோ, யாராம்பி? அண்ணா, என்ன கோயில்ல பாட்டு குட்டி தெரியாம ஆனாயிடுச்சு போல, ஒரே சத்தமா இருக்கு, வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு போறீங்களா? அம்பி, இது ஆடி மாசம் தாம்பி, இனிமே பாட்டு அப்படிதான் ஓடும். அப்படிதான் ஓடுமா? அதுவும் காலம்புறம் 4 மணிக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிரும். ஓய், காலையில் 4 மணியா? அது எனக்கு மிட் நைட் ஆச்சு. என்னடா ஊரை காக்குற பேட்மேனுக்கு வந்து சோதனை. அண்ணா, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? பேட்மேன் சார்வால், நானும் ஒரு பேட்மேன் ஆக்கும், மனசுல வச்சுக்கோ. என்னடா ஆடி மாசம் சொல்லி டவுன் பஸ்ல போற சாங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? ஒட்டி நம்ம கண்ட்ரோல். ஓய், சார், ஆடி மாசம் வேற ஆச்சு, கையில வேற சுத்தமா காசு வேற இல்ல, என்ன பண்ற கூட தெரியல. இது வரேன்னு சொன்னவனும் வரல, வருவானா வரமாட்டானா? அப்புறம் மச்சான் மாப்பிள இப்ப இருக்க? நல்லா இருக்கல, நீங்க? நல்லா இருக்குடா. நல்லா இருக்கேன். என்ன விஷயம் மச்சான், அந்த ஷூட் சொல்லியிருந்தல்ல, ஒரு ஷூட்டா? ஓ, நான் கேட்கும் போதெல்லாம் நீ பிஸியா இருக்கேன்னு சொல்லி நம்ம தட்டி கழிச்சிட்டு இப்ப காசு இல்லாத டைம்ல கரெக்டா வந்து எங்கிட்ட நிக்கிற பாத்தியா? அப்படி இல்லடா, ஃப்ரீயா இருக்கணும்ல. சும்மாரா, நானே என் பொண்டாட்டி ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி சரியான சோகமா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமா, நீ வேணா வரியா வீட்டுக்கு? இல்லடா, நம்ம அதெல்லாம் இருக்கிறதுல நீ எல்லாம் நம்ம பண்ணாதா? சரிடா, மறக்காம வீட்டுக்கு வந்துரு. சரி, மீட் பண்றேன். ஆஹா, வந்தாலும் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. காலையில ஒருத்தன் வந்து அவனும் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். சரி, சாயங்காலம் வந்தாங்கன்னா அவனாச்சும் எதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணான்னு பார்ப்போம். மச்சான், சொல்லு மச்சான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா மச்சான். அந்த ஷூட் பத்தி பேசியிருந்தேன்ல, இந்த ஷூட்டு ஃபேமிலி ஷூட்டு. ஆமா, அதெல்லாம் வேணாம்டா மச்சான். அந்த பேபி ஷூட் ஆச்சு, வேணாம். அட்லீஸ்ட் அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் எடுத்தாருப்பா. எனக்கு மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே பிறந்துருச்சு. இது வரைக்கும் ஆல்பத்தை ஒரு டைம் வச்சு கண்ணில் காட்டியிருப்பியா? அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? மச்சான், இப்போ ஒரு பேபியோட போட்டோ வருமா, அந்த ஆல்பத்தோட சேர்த்தா ஃபேமிலி ஆல்பம் மாறிடும். அதுதான் தான். ஓ, அப்படி. நான் ஒரு ஐடியா சொல்றேன். எனக்கு 60ஆம் கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த ஆல்பம், என் பேபி ஷூட் ஆல்பம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து கொடுத்து. இந்த வரை யோசிக்க மாட்டேன். கொடுத்துருன்னு வை. நீ ஒன்னும் ஆல்பத்தை எனக்கு காமி, இல்லாட்டி நான் எந்த ஷூட்டுக்கும் நான் வரமாட்டேன். மச்சான். சரி, அப்ப ஆல்பம் தந்தா எனக்கு ஷூட் ஒத்துக்கணும். ஓகே, 1 வீக் தான் தந்துடுறேன். 1 வீக்கா? 1 வீக்ல ஆகாது. சரி, இந்த 1 நாள் தந்துடுவேன். 1 நாள் பாப்பேன், இல்லாட்டி நான் வேற பக்கம் இதே ஷூட்டை நான் வேற பக்கம். இல்ல மச்சான், நான் 1 வீக் கன்ஃபார்ம். 1 டே கன்ஃபார்ம் பாக்குறேன். 1 டே இப்படி சொல்லட்டும், அது வேற 2 வீக்ஸ் ஆகுமே ரெடி பண்றதுக்கு. 1 டேல எப்படி ரெடி பண்றது பாப்போம். ஆல்பம் வேற ரெடி பண்ணிட்டோம், கொடுக்கணும் அவன்கிட்ட. மச்சான், இந்த ஆல்பம் என்னடா சொன்ன மாதிரி ஒரே நாள் ரெடி பண்ணிட்டா? அவன் மச்சான், உனக்கா நைட்ல தூங்காம ரெடி பண்ணா. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. தேங்க்ஸ்ல சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குடா. ஓகே மச்சான், அந்த இது சொல்லிருந்தோம்ல ஷூட்டா? ஆமா. சரி மச்சான், வரட்டா? மச்சான், நீ தானே சொன்ன இது கொடுத்தா ஷூட் ஒத்துக்கிறேன்னு. ஆமா மச்சான், ஆல்பம் எடுத்து 1 வருஷம், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. நீ வேற ஆல்பம் கொடுக்க 1 வருஷம் பண்ண, இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் கொடுப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, போய் கொடுத்துட்டேன். மச்சான், கையில சுத்தமா காசாடா, ஆடி மாசம் வேற. சாமி மச்சான். தேங்க்ஸ்டா மச்சான். ஆடி மாசம் வேறடா, கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. சார் என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? ஆடி மாசம் வந்துருச்சுல, அதான் ஒரே ஆஃபர். என்ன ஆஃபர் சார்? ஒரு சட்டை எடுத்தா 2 சட்டை ஃப்ரீ, ஒரு பேண்ட் எடுத்தா 8 பேண்ட் ஃப்ரீ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது தெரியும் தான் போன வாரம் ட்ரெஸ் எடுத்திருந்தேன். போன வாரம் போனீங்க? எந்த ட்ரெஸ் எடுத்த சார்? இது 1000 ரூபாய் சார். இது 1000 ரூபாயா? ஆமா சார். ஜஸ்ட் 900 வேஸ்ட். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அதனாலதான் இங்க அவ்வளவு கூட்டம். இப்ப எடுக்கிறேன் சார் ஓட்டம். அந்த 3ஆவது கடைக்கு பாப்பா. ஓகே சார், பாய் சார். அங்க எல்லாம் இங்கேயும் பாக்காதீங்க சார். சார் வாங்க சார், பின்னாடி திரும்பி பாக்காதீங்க. வாங்க உள்ள மார்க்கெட்ல வாங்க. நம்ம கடைக்கு வாங்க சார். உங்களுக்கு வேட்டி வேணுமா, சேலை வேணுமா, சட்டை வேணுமா, ஜீன்ஸ் வேணுமா, டி-ஷர்ட் வேணுமா, எல்லாம் நம்ம கடையில இருக்கு சார். சார் எல்லா நைன்டீஸ்ல இருந்து 2K வரைக்கும் எல்லா பேண்ட் இருக்கு. எந்த மாதிரி வகை பேண்ட் வேணும் சொல்லு. எல்லா மாடலும் இருக்கா சார்? எல்லா மாடலும் இருக்கு. நீங்க இப்ப போட்டீங்கன்னா இங்க தாத்தா அவரை பார்த்தா 2K கிட் மாதிரியா இருக்கு. அவர் வேஷ்டி சட்டை வாங்க வந்திருக்காரு சார். நீங்க வாங்க சார். வேஷ்டி சட்டை பாக்காதீங்க சார். இந்த ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு மாடலா எடுத்து தரேன். வெறும் ஒரு 100 உங்களுக்கு முடிச்சு தரேன். வாங்க.
ஜீன்ஸ் தான் செம்மையா சார் அதெல்லாம் ரேட் எச்சா வரும். நீங்க நம்ம கடைக்கு வாங்க, கம்மி ரேட்ல தள்ளுபடி. சார் உங்களுக்கு 1000 உங்க ஃபேமிலிக்கே நான் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் சார். உள்ள வாங்க சார். ஃபேமிலிக்கே 1000 நான் பண்ணி தரேன் சார். வா சார். உங்க பரம்பரைக்கு நம்ம கடையில துணி எடுக்கலாம் வாங்க. அத்தனை துணி நம்ம கடையில இருக்கு. நீங்க அடுத்த கடைக்கு போயிட்டு இருக்கீங்க. சார் உங்களுக்கு இதே டி-ஷர்ட் நான் வெறும் 95 ரூபாய்க்கு பண்ணி தரேன் சார். வாங்க சார். வாங்க டி-ஷர்ட் அடி போங்க சார். 2 டி-ஷர்ட் 1 ரூபாய் வாங்க சார். வேறமே பேசாதீங்க வாங்க. 35 ரூபாய்க்கு பண்ணி தரேன் சார். வா சார். எங்கேயுமே கிடைக்காது சார். வா சார். வா சார். சார் இப்படி 2 டி-ஷர்ட் 50 ரூபாய் நான் போட்டு தரேன் சார். ஒரு டி-ஷர்ட் 25 ரூபாய் நீங்க வாங்க சார். சார் எவ்வளவு டி-ஷர்ட் நீங்க நல்ல மனசு வச்சு ஒரு டி-ஷர்ட் தொடு சார். உங்களுக்கு ஃப்ரீ சார். உள்ள சார். உள்ள சார். வாங்க சார். உங்களுக்கு தேவையான சைஸ் எல்லாமே இந்த சைஸ்ல தான் சார் இருக்கு. எது வேணா செலக்ட் பண்ணுங்க சார். ஓகே சார். சார் எனக்கு டவுட் சார். சொல்லுங்க. எப்படிங்க ஆடி ஆஃபர் இவ்வளவு தரீங்க? வருஷம் ஃபுல்லா விற்காத Dress ஆடி ஆஃபர்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு தரல வேண்டியதான் சார். உங்களுக்கு அப்படி இல்ல. அதெல்லாம் அந்த பக்கம். உங்களுக்கு அப்படியே வந்தாலும் கடையில இருந்து ரைட் எடுத்து காமிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ் பீஸ். ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே சார். எது வேணா பாத்து எடுங்க. ஓகே சார். இது சார். இது சார். க்ளோஸ் சார். மச்சான் நம்ம ரொம்ப நாளா முடிவு பண்ணிட்டு இருந்தால ட்ரிப் போலான்னு. ஆமா இதோட போலாமா? போலாம்டா மச்சான். என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கல் என்ன? ஒண்ணும் இல்ல, ஆடி மாசம் வருது. என் பொண்டாட்டி அப்பதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போவா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப் போலாம். என்ன சொல்ற? நல்ல ஐடியா. போகுமா? நான் என் பொண்டாட்டிட்ட பேசிட்டு அவ பாசக்காரி சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு தாடி விட்டுருவா. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பேசிட்டு நான் உனக்கு சொல்றேன். நான் உனக்கு கூப்பிடுறேன். போலாம். கண்டிப்பா போலாம் மச்சான். போறோம். கண்டிப்பா போறோம். போறோம் ட்ரிப் போறோம். நீங்க சோகமா இருக்கீங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஆடி மாசம் வேற வந்துருச்சு. நீ வேற உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவ. உன்னை பிரிச்சு நான் எப்படிமா தனியா இருக்கு? ஒன்னும் கவலைப்படாதீங்க. கல்யாணம் பண்ண ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போகணும். மத்தபடி இங்கேயே இருந்துக்கலாம். எது போலையா? சோகமா இருக்கீங்க. எது நீ போலையா? நீ போலைன்னா எனக்கு சந்தோஷம் தாண்டி மயிலு. ஐயோ அம்மா. இல்ல உங்க அம்மா நேத்து கூப்பிட்டுருந்தாங்க. பொண்ணை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 1 வருஷம் தான் கல்யாணம் ஆகி ஆச்சு. ஆனா என்னாலே உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது. உங்க அம்மா உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்து அவங்க ஃபீல் பண்றாங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இப்ப ஏன் அங்க அனுப்புறதே இருக்கீங்க? நான் போக மாட்டேன். இல்லடி உங்க அம்மா ஃபீல் பண்ணாங்க. போய் பார்த்துட்டு வந்துட்டுன்னு சொன்னேன். இல்லாட்டி பரவாயில்ல, நீ இங்கே இரு, நம்ம வீட்லயே இருப்போம். நான் போக மாட்டேன். சரி நீ தங்கம். நான் ட்ரிப் போலாம்னு பிளான் பண்ணோம்ல, வீட்ல அதை பத்தி பேசுனியா? ட்ரிப்பா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மச்சான். என்னடா? நம்ம +1 படிக்கும் போது மூணார் போறோம்னு ஒரு பிளான் போட்டுமே, ஞாபகம் இருக்கா? போட்டோம். அதுக்கப்புறம் +2 படிக்கும் போது கொடைக்கானல் போறோம்னு இன்னொரு பிளான் போட்டுமே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது நம்ம ரெசார்ட்ல ரூம் எடுத்து 3 நாள் தங்கி என்ஜாய் பண்ணலாம்னு சொன்னோமே, அது ஞாபகம் இருக்கா? அதுவும் இருக்குடா. அதெல்லாம் என்னாச்சு? நாசமா போச்சு. அதே மாதிரி இதுவும் நாசமா போச்சு வச்சு. என் பொண்டாட்டி ஊருக்கு போலடா, என்னால டூருக்கு வர முடியாதா? மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்க்க ட்ரீம் இண்டியன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். உழைக்காம நீ இருந்தா உடம்பெல்லாம் துரு பிடிக்கும். உழைச்சு நீ முன்னேறு, உலகத்துக்கே ஒன்ன பிடிக்கும். நானே ராஜா, நானே மந்திரி, நாளும் உழைக்கும் ராஜா தந்திரி. நானே ராஜா, நானே மந்திரி.